ஆதியாகமம் அதிகாரம் 49 வசனம் 22. யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையிலுள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவர் மேல் படரும். அன்பான தேவ பிள்ளைகளே, யோசேப்பின் தகப்பன் யாக்கோபு தன் மகனை பார்த்து யோசேப்பு கனிதரும் செடி என்று சொல்லி ஆசிர்வதிக்கிறார். ஆம், நம்முடைய தேவனும் நம் ஒவ்வொருவரையும் கனிதரும் செடி என சொல்லி ஆசிர்வதிக்கிறார். இன்று நாம் அவருக்காக கனி கொடுக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். நாம் அவர் மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் அல்லவா? அவரை நாம் கனிகளால், சாட்சியின் வாழ்க்கையால் மகிமைப்படுத்த வேண்டும். கனி கொடாதவைகள் எல்லாம் வெட்டப்பட்ட அக்கினியில் போடப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, ஆவியின் கனியாகிய அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் ஆகிய ஆவியின் கனிகள் நம்மில் வெளிப்படவும், நற்கிரியையாகிய கனி, உதடுகளின் கனியாகிய துதி, நீதியின் கனி நம்மில் இருக்கவும் வேண்டும். ஆம் அன்பானவர்களே, இந்த கனிகள் நம்மையும் பிறரையும் போஷிப்பது போல நம் ஆத்துமாவையும் அநேக ஆத்துமாக்களையும் போஷிக்க வேண்டும். ஆம், யோசேப்பு நீர் ஊற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி. நீர் ஊற்றிலிருந்து தண்ணீர் எப்போதும் ஊறிக்கொண்டே இருக்கும். அப்படியானால் இந்த செடி பச்சை பசேரென்று செழிப்பாக, இலைகள் உதிராமல் அழகாக காணப்படும். இதே போலவே நாமும் நீரூற்றாகிய பரிசுத்த ஆவியானவர் தரும் ஜீவ தண்ணீராகிய வசனத்தை பருகி வளர்ந்து கனி கொடுக்க வேண்டும். அப்போது அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராய் இருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் மிகுந்த கனிகளை கொடுக்க இயேசுவிலும் அவர் வார்த்தைகளாகிய வசனத்திலும் நிலைத்திருப்போம். யோசேப்பை போல நம்மையும் கனிதரும் செடியாக மட்டுமல்ல, சுவரின் மேல் படரும் கொடிகளாக நம் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக நம்மை சமர்ப்பிப்போம். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காகவும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காகவும் உமக்கு நன்றி அப்பா. எங்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய கிருபை, இரக்கம், அன்பு, ஆறுதல், மகிழ்ச்சி, சரீர சுகம் தந்து இந்த நாளிலும் வருகிற ஒவ்வொரு நாளிலும் உம்மோடு இணைந்து கனி கொடுக்க இரக்கம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அனுதினமும் உம்மில் நான்